சமீப காலமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அத்துமீறல்கள் மிகவும் அதிகரித்த நிலையில் இருக்கிறது. மேலும் பள்ளி மாணவிகளுக்கு அவர்கள் செல்லும் அந்த பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை. வன்முறையில் ஈடுபடுகிறார்கள், வன்புணர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். ஆசிரியர்களே அத்தகைய வேலைகளையும் செய்கிறார்கள் என்று பத்திரிகைகள் மூலமாகவும், டிவியின் மூலமாகவும், தொலைக்காட்சி மூலமாகவும் நாம் கேள்விப்படுகிறோம். இவையெல்லாம் அறம் என்பது சுத்தமாக அழிந்துவிட்டது என்பதற்கான ஒரு அடையாளங்கள். அரசும் அதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் குற்றம் அடங்கின பாடில்லை. இவையெல்லாம் சரி செய்ய வேண்டுமென்றால் பொதுமக்களாகிய நாம் தான் இதற்காக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். ஏனெனில் சட்டம் மிகவும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை என்பது கிடைக்கும் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. அதையும் மீறி அவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் அதற்கான முடிவு என்ன என்பது எதுவுமே புரியாத நிலையில் இருக்கிறது. இதனை என்னவென்று சொல்வதென்று எனக்கு புரியவில்லை. நேற்றைய தினம் ஒரு பெண் ரயிலில் பயணப்பட்டிருக்கிறாள். அவள் ஈரோட்டிலிருந்து இங்கு வந்து சேருவதற்குள் இடையிலே ஒருவன் வழிமறித்து அந்த பெண்ணை அடித்து, உதைத்து, காயப்படுத்தி தன்னுடைய இச்சைக்கு இணங்குமாறு வற்புறுத்தி இருக்கிறான். அவனும் பிடிபட்டு விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் தண்டனை கிடைக்குமே என்ற பயம் தற்போது மிகவும் அருகி போய்விட்டது. அத்தகைய பயம் எவரிடமும் இல்லை. அதன் காரணமாகத்தான் இத்தகைய செயல்கள் அத்துமீறி அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்துமே அந்த ஒரு தர்மம் என்று கூட சொல்ல முடியாது. வள்ளுவர் கூறிய அந்த ஒழுக்கம் இருக்கிறது அல்லவா, ஒழுக்க குறைபாட்டினால் வந்த விளைவு. மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும்போது ஒழுக்கம் என்பதை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் தாய் தந்தையரும் அதை அவர்களுக்கு எப்படி செய்வது, ஒழுக்கத்தை பின்பற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இது சிறுவர்களுக்கு மட்டுமே உரியதல்ல, அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் உரித்தான ஒரு கடமை. எனவே சமுதாயம் திருந்த வேண்டுமென்றால் முதலில் சமுதாயத்தில் வாழும் நாம் திருந்த வேண்டும். சமுதாயம் என்பது தனிப்பட்ட ஒன்றல்ல, சமுதாயத்தில் வாழும் நாம் தான் சமுதாயம். ஏனெனில் நம்முடைய அண்டை வீட்டாரை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் தான் அதற்கு முயற்சி எடுத்தாக வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் தயவு செய்து இந்த பதிவினை பார்த்த பிறகாவது திருந்தி தங்களையும் தங்களை சுற்றி உள்ளவர்களையும் தங்கள் குழந்தைகளையும் ஒரு நல்ல வழியில் வாழ பழக்கி வையுங்கள். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வணக்கம்.